அப்படியா? ஆமா, இது எத்தனாவது வருஷம்? இதோட 5வது வருஷம். 5 முடிஞ்சு 6 தொடங்குது. ஏ அப்பா, நாள் போனதே தெரியல பத்தியா. கட கடன்னு போயிட்டு. ம் உங்களுக்கு எப்படிங்க நேரம் போகிறது தெரியும்? இந்த நேரமும் சிஸ்டத்தில் தான் இருக்கீங்க, இல்லைன்னா ஃபோனும் கையுமா இருக்கீங்க. என் கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ம் பேசாமல் நானும் ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு பார்க்குறேன். பேசாமல் பக்கத்தில் ஏதாவது ஸ்கூலுக்கு போட்டுமாங்க. ஸ்கூலுக்கா? தாராளமாக போயிட்டு வா. உன்னை யார் இப்போ பிடிச்சி வச்சிருக்கா? நீ படித்தது வேஸ்ட் ஆகாது, 4 பேரை பார்த்த மாதிரி இருக்கும், டைம் போகிறதே தெரியாது, இப்படி சும்மா சும்மா என்கிட்ட சண்டைக்கும் வர மாட்டேன். கரெக்டு தானே? பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம வீட்டு பக்கத்தில். போயிட்டு வரியா? அப்போ போயிட்டு வரட்டுமாங்க? சீரியஸாக தான் சொல்கிறேன், போயிட்டு. போயிட்டு வா லூசு. இதுக்கெல்லாம் என்கிட்ட ஏன் பெர்மிஷன் கேட்கணும்? உனக்கு தோணுச்சுன்னா போயிட்டு வா. சரிங்க, அப்போ நான் கேட்டுட்டேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஸ்ஸு பக்கத்தில் தான் இங்கே இது ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்கு. லைட்டாக அவகிட்ட கேட்டு பார்க்கணும் அந்த ஸ்கூல் எப்படின்னு. அப்படின்னு ஆனால் அவங்க கூடயே போவேன்ல. சரி. அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, பென்னு, பென்சில் எல்லாம் வாங்கணும்ல? ஓய், நீ வந்து ஸ்கூலுக்கு டீச்சராக வேலைக்கு போகிறா, ஸ்டூடெண்ட் கிடையாது, புரியுதா? ஸ்கேலு, பென்சிலு, பென்னு, ஆளை பேர் உடனே அவளுக்கு பர்ச்சேஸ்க்கு போயிடணும். அப்படிலாம் இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல, அப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, மற்றவங்க பார்வையில் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கெத்தாக பந்தாவாக இருக்கண்டாமா. இந்த ஒருக்கா மட்டும் வாங்கிட்டாங்க, சரியா? ஆமாம், வந்துட்டா உடனே ஒருக்கா வாங்கிட்டாங்க, அப்புறம் நான் கேட்கவே மாட்டேன்னு எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு டயலாக் வச்சிரு. ஆனால் நீ திருந்தவே மாட்டேங்க. அது அப்படிதாங்க, அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், என்ன பண்ணுறது. நானும் அதை கண்ட்ரோல் பண்ணி தான் பார்க்குறேன். பார்ப்போம். ஹலோ சார் சொல்லுங்கள். இந்த வாரேன் சார். மீட் பண்ணலாம், வரேன். எப்பா ஒரு 5 நிமிஷம் பேச விட்றாங்களா? அதுக்கடையில் ஃபோன் கால் வந்துட்டா இனி அவ்வளோதான், ஆளை பிடிக்கவே முடியாது. சரிம்மா, நான் இப்போ வெளியில் போகிறேன். உனக்கு ஏதாவது வாங்கன்னா சொல்லு, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணு, ஓகேவா? சரி, அப்புறம் பார்க்கலாண்ணா, பாய். அந்த ஆளை பெய்யாச்சு, இனி அவ்வளோதான். இனி நைட்டு வருவாங்க, வந்தோடனே சிஸ்டமில் உட்காருவாங்க, அப்புறம் தூங்குறது, அவ்வளோதான். ஐயோ, என்னடா வாழ்க்கை இது. சரி, நம்ம இனி போவோம். போய் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு வேறு என்ன வேலை இருக்குது? மாவு ஊற வச்சிருக்கு, அதை அரைப்போம்.